டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி தம்பி லியோனி அவர்களுக்கும் மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்கே களை கட்டிடுச்சு. அதாவது ஆதி கலை கொஞ்சம் யாரு இங்க இருந்தாரு எழில் அவர்களுக்கும் நல்ல அற்புதமா நீங்க குழந்தைங்க வச்சு அற்புதமா நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், நம்ம ஆசான் அவர்கள் பாருங்க, அவர் குழந்தைய ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க. ஆசான்னா ஒரு பெரிய வாத்தியார். அப்படி வேலூர் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். பாகுராஜ் சார் சொல்லும் போது அவ்வளவு அழகா எப்படி ஒரு விஷயத்தை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா நம்மளை வந்து சிரிக்க வச்சா, ஆச்சரியப்பட வச்சா. நானும் வாயத்தை வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் பாகுராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்லயே இந்த நம்பர் 1 ஸ்கிரீன் பிளே டைரக்டர் கூப்பிடுறாங்க. சாதாரண விஷயம், அது அற்புதமான விஷயம். அதான் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது. ஏன் சொல்றேன்னா, நான் ஆரம்பத்துல வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது ஆப்கேலா இன்தானா ஒத்துனாம லாலாக்கு டோல் பகிமாலாம் அவரே ரொம்ப பருவி என்னை பெரிய ஆளாக்கி விட்டார். அது அப்புறம் மலை அது ஆக்சுவலி வெங்கடேஸ்வர் படம். அது மலை படம் அவ்வளோ சரியா போகல ஆரம்பத்துல. அந்த பாட்டு இட்டா வரணும், பாட்டு இட்டாகி அது பெரிய படமா ஓடல. ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலாய்க்கிறாரு பாருங்க பாட்டுல அப்படின்னு சொல்ல படம் அடுத்த நாள் பிரிச்சிச்சு. அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேல போயிட்டு இருக்காங்க. அது போல லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. அப்புறம் அழகா சொல்லுவாரு. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்கன்னு ஒரு பாட்டாங்க. ரெண்டாக்கான்னு பாடுவாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். மன சோர்வா இருக்கும் போது டயர்டா இருக்கும் போது அதெல்லாம் கேட்டா ரொம்ப நல்லது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திருமாவளவன் சார் வந்தது பொருத்தம் தான். படம் பார்த்தேன், ரீரிகார்டுக்காக படம் பார்த்தேன். என்னமோ நடிச்சிருக்கான். அவன் முதல் படமே இது இவங்களுக்கு எல்லாமே. யாருக்குமே இது முதல் படமே இல்லை. சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல. இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல. அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது. அப்படி நடிக்கிறாங்க. அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க. இல்ல, நான் படம் பார்த்தேன், அவருக்கு முதல் படம் இல்லை. ஏதோ ஒரு 20-30 படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே போல அந்த அம்மா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க. காயத்ரியா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க. அதே போல ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்கம்மா. அந்த நம்ம ஜானி எடிட்டர் கொலைஞ்சிக்குமாரா அவங்க வேற ஒருத்தர் சொன்னாங்க, அவரு இந்த வேலை மட்டும் கேமராமேன் வேலை மட்டும் பண்ணல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார். நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர், இணை ப்ரொடியூசர் முரளி தான் உங்க பேரு. தராம விட மாட்டார். நம்மளும் அவளை கேட்க மாட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் அவ்வளவு பேமெண்ட் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சிவா ப்ரொடக்ஷன்ஸ். சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகா ஏதோ ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க, பறையை பத்தி, மாண்புமிகு பறை. சுரேஷ் ராம் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்னும் பாராட்டணும். லியோ நம்ம தம்பி கிட்ட, ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப் மூமெண்ட் பண்ண முடியாது. சாங்குக்கு முதல் நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல் ஆதி சிவன் நடிச்ச பறையோட பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஆரியன் மாதிரி, ஒரு தம்பி சிவா மாதிரி.
அப்படி நடிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தம்பி லியோவுடைய அவருடைய மகன் என்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ரொம்ப 30-20 வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்ல அங்க. அது போல ரொம்ப நல்ல படம். முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்க இருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்க இருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு 1 மாசம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்க போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வகையை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லயே ஒரு 2 MP எல்லாரும் மேடைக்கு எங்க கிட்ட இருந்த அந்த பறவையை அவ்வளவுதாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்ட் பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடல. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தாஸ்பான், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா ஏன் சித்திரை மாசம் வந்தா மதுரையில கல்லழகர் ஆத்துல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கல்லழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகு வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாட்ஷா படத்துல ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாசாவது கோவில்ல பண்ணா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மனி 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கல்லழகர் ராத்திரி ஆகும்போது 34 வருஷமா தான் ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குடிவர்கள் ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமா நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படின்னு ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இங்க இந்த பாட்டு ஆந்தமாகணும். அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும். அந்த அப்படி இருக்கு படம். அவ்வளவுதான். மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். நான் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம், பக்கத்து வீட்டு வர மாட்டேங்கிறோம். அப்படி ஒரு முக்கியமான கவிஞர் ஸ்நேகன் அவர்கள், அவர் தான் எழுதியிருக்காரு எல்லா பாட்டையும். இதுல நோட் பண்ணியிருக்கேன், ஸ்நேகன் பார்க்கல. அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போ நம்ம விஜயகுமார் முரளியாளர் முருகன் எல்லாம் இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார். அவ்வளவு அழகா உணர்ச்சி தரமா இருக்கும் அந்த வார்த்தைகள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் சார் ஒரு லைன் தான் பாடினீங்க. டிசம்பர் 12 படம் ரிலீஸ். விஜய் சுகுமார் அவருடைய ரசிகரா சூப்பர் ஸ்டாருக்கு. நீ மட்டும் இல்லப்பா, நான் கூட ரசிகர் தான். இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க. அவர் பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சார் சின்ன ரெக்வெஸ்ட் சார், இந்த பக்கம் சார் ஒரு லைன் தான், 2 வரிகள் எங்களுக்காக. வாரா உங்களுக்கு பிடித்த பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார். எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதான் அது வார்த்தைகள் ஒரு எனக்கு பெரிய இது இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுறேன். கவலைப்படாது சகோதரா, கருணாறு காத்து விட்டா, காதல் விட்டா, சேர்த்து விட்டா, கவலைப்படாது சகோதரா. எம்மா 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 மனசுக்குள்ள கவலைப்படாது சகோதரா, எங்கம்மா கருணேறி காத்து விட்டா, காவலத்தை சேர்த்து விட்டா, கவலைப்படாது சகோதரா. நன்றி, நன்றி, வணக்கம். பறை இசை நமக்கு எல்லாருக்குமே தெரியாது. பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் சார் கேட்டாரு, பறை எங்க வாசிப்போம். ஸோ அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இருக்காது. இங்க இருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஊர்ல வெள்ளம் வருது, பறை அடிப்பாங்க. ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறை அடிப்பாங்க. இல்ல ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனா கூட இருக்கட்டும், பறைதான். எதுவா இருந்தாலும் திருவிழா, பறைதான். ஒரு தமிழரோட ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன். இட்ஸ் a huge honor. அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளவு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்க வந்து ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்ப மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்டரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனர்டா ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்க என்ன சொல்றது, தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல சொல்றேன். நீங்க நடுவில் ஒரு கண்டப்பாலம் எடுத்தீங்க, லிட்டரலா என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்துல வாசிச்சுட்டேனே, அப்படி ஒரு மனசுல டச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். டு பி ஆனஸ்ட். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா என்னோட நிறைய படங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ டிசம்பர் 12 நான் நிஜமா எதிர்பார்க்கிறேன். பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். எப்போ பார்ப்பேன்ற ரொம்ப வெயிட்டிங்கில் வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டிங் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போ உங்களெல்லாம் வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறதே என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல்ல கேட்ட இசை பறை இசை. இன்று ஒரு பறை இசை கலைஞராக, இந்த கதையின் நாயகனாக இன்று நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும், இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார், கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கும் மேல இந்த படத்துல எனக்கு முத சுகுமார் தான் வந்து அந்த கதை சொல்ல வந்தாங்க. வந்து இந்த கதையை சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு எப்படி கூட அதை பண்ண போறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். நீங்க பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன். படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே உலக அரங்குகளில் போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும்
எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கத்துக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன். அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி, அவர் இல்லை அப்படின்னா இந்த படம் கிடையாதுங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் அவர் தான், ஒரு தம்பின்றதுனால ஓகே, ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சாரிங்க. ஓகே, அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் இல்லை பண்ணா இந்த படமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புது களம். அவர் இங்க வந்து அங்க துறையூர்ல தான் அந்த படப்பிடிப்பு நடத்தணும். அங்க வந்து அவர் எல்லா இடத்துலயும் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அது யார் மனம் கோணாம நடந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை இந்த இடம் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு புள்ளார் சொல்லி போட்டதுல இருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியா நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளி குருவுக்கு இருக்கு. அவருக்கு நீங்க ஒரு கைதட்டை கண்டிப்பா அந்த இடத்துல கொடுக்கணும். அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கொளஞ்சி குமார் அவர்கள், அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது. இந்த படத்தை அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாரு. எடிட்டிங்ல பார்ப்பாரு, டப்பிங்ல வந்து உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவாரு. அவர் மாதிரி ஒரு நம்ம உண்மையில டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்டு. எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்பில் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு டெக்னீஷியனுக்கு இந்த இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மள மாதிரியே அவங்க எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதன் பிறகு என்னுடன் இந்த படத்துல கதை நாயகியாக நடித்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து சொல்ல போனா நான் நாயகன், என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேல அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா பேசப்படும் அப்படிங்கறது நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அங்க மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆட சொல்லும் போது ஸ்டெப் வரல ஆரியனுக்கு, இங்க வந்து ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாரு. என்னடா இந்த ஆர்டர் ஸ்டேஜ் ஆடுறது லைட்டா என்ன ப்ரோ என்னங்க அப்படின்னு அவருக்கு எந்த ஆர்டர்ல போறது எனக்கே தெரியலதான். நானும் ஒன்றும் பெரிய பேச்சு கலைஞன்லாம் கிடையாது. ஆனா எந்த ஆர்டர் போகுதுன்னு அவருக்கு தெரியல. அவரு வந்து பேசிட்டு என்ன கொலை போட்டு போயிட்டாரு. நான் ஒரு மாதிரி ஆர்டர் வச்சிருந்தேன். சரி, இவர் வந்து கொலை போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கீழா பேசுறாங்க. சார்லாம் வந்து அவரு பின்னிட்டாரு. மாநாடு மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு. என்னடா எல்லாம் பேசுறாங்க, நம்ம எப்ப நான் என்ன நினைச்சோம் எல்லாரையும் பேச விட்டு கடைசியா வாய்ப்பு தருவாங்க, எல்லாருக்கும் நன்றி படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து வெற்றி படம் ஆகணும்னு சொல்லி கேட்டு உட்காந்து பார்த்தா நடுவில் கொடுத்து விட்டாங்க. இந்த வேலையை பிஆர்ஓ சதீசன் தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு இந்த விழாவிற்கு மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பாடல் கிடையாது. நம்ம இந்த இவ்வளவு ஒரு பெரிய பாடலை 2 நாட்கள்ல வந்து கோரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஜானி மாஸ்டர் தவிர யாராவது பண்ணிருக்க முடியாது. ரொம்பவே பாராட்டி பேசுனீங்க மாஸ்டர். உங்களோட வாழ்த்து, நீங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன், என்னோட முதல் படி எடுத்து வைக்கிறேன். உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் எடிட்டர் பிரேம் ப்ரோவை பத்தி சொல்லணும். உண்மையில இந்த படத்தை வந்து நீங்க கட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரேம் ப்ரோ தான். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணே நாடு நேரமெல்லாம் துடிச்சிருச்சுனே. நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்லை ஏதோ ஒரு பயங்கர ஃபோக்கியான ஒரு சாங்கு அதை கேட்டால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆடணும் அப்படின்னு தோணாதுங்கண்ணே. பறை இசையை கேட்டு என்னால் உட்காரவே முடியாதுங்கண்ணே. என்னால் ஏற்றி விட்டுருந்தா ஆடி இருக்கலாமேன்னு தோணுச்சு. உண்மையிலே கலக்கிட்டீங்கண்ணே. அந்த யூ ஹேவ் டிசர்வ் தட் அவார்டுண்ணே. அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்கள் விரும்பப்படுறோம். உண்மையிலே த கிரேட்ண்ணே நீங்கள். அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களுக்கு அவங்க பேசும்போது நல்லா இங்கே நின்று பேசினாங்க. ஆனால் நல்லா எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்டுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு நைட்டு பக்கத்தில் வந்து பேச வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. நம்மளாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது மிகப்பெரும் பெருமையாக இருக்குங்கண்ணே. அப்புறம் இயக்குனர் சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். வெங்கடேசன் சார், இந்த மேடையில் எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த திரைப்படத்துல கதையின் நாயகன வாய்ப்பு கிடைச்ச பெருமையோட இந்த திரைப்படம் வந்து உலக அரங்குகள்ல பெரிய பாராட்டுகள் கிடைக்குது அப்படின்றத கேள்விப்படும் பெருமையோட சார் நீங்க வந்து மேடையில நீங்க பாராட்டினீங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை தான். அதுல வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய வார்த்தை பொன்னான வார்த்தை சார். கண்டிப்பா அதுக்காக என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் கண்டிப்பா இதையும் மீறி உங்கள்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ணன் ஸ்ரீகாந்த் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே உங்களோட ஃபேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்கள்கிட்ட இருக்க எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கண்ணா. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் உங்களை பார்த்துருக்காங்கண்ணா.
எங்க போனாலும் அந்த ஒரு வைபோட தான் இருப்பீங்க எப்பவுமே. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, பரபரப்பா. உங்களோட அந்த பம்பர கண்ணால சாங் இருக்குல்லங்கண்ணே, அதுக்கு ஒரு கம்போசிங் ஒன்று பண்ணிருப்பேன் பார்த்தீங்களா, அது வாய்ப்பே கிடையாதுன்னா அது ஒரு பெரிய ஃபேன் நானு. அது மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த சாங் ரொம்ப எனக்கு ஃபோக்கியா ரொம்ப பிடிக்கும் சார். சுபேஷ் முரளி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதன் பிறகு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு திறமைக்கு இயக்குனர் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு நான் சாரி, வெரி சாரி சார், பதட்டமாயிட்டேன் சார். போச்சு, உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. பாக்கியராஜ் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பாக்கியராஜ் சாருக்கு நிறைய பேர் பாக்கியராஜ் சாரை கடமை போட்டிருக்கலாம். ஆனா எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணன் சாந்தனு அண்ணன் நடித்த ராவணக்கோட்டம் திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ற அந்த ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த நேரத்துல நான் வந்து கேஆர்ஜி குழுமத்தின் தலைவர் தயாரிப்பாளர் திரு கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வேலையை பார்த்ததுக்கு நான் மிகப்பெரும் பாக்கியமான கருதுகிறேன் சார். அவர்களுக்கு நன்றி சார். இந்த மேடைக்கு நீங்க வந்து எங்க அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த ஜென்ரேஷன்ல இந்த இடத்துல இவருடைய இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அவரோட இசைகளை கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் நடித்த திரைப்படத்துல, நான் நடித்த இந்த மாண்புமிகு ஒரு திரைப்படத்துல அவர் இசையில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து மிகப்பெரும் பாக்கியமான நான் கருதுகிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். உங்களோட இசையை உயிரோட்டமா கொண்டு வரதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த விழாவின் நாயகன் நீங்க. இதுக்கு மேல எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்றதுன்னு தெரியல சார். நீங்க இல்லைன்னா இந்த, ஏன்னா ஒரு ஒரு படத்துல பறை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு பறையை தான் படமாவே எடுக்கிறோன்றத உங்களை தவிர யாருமே இந்த இசையை போட்டிருக்க முடியாது சார். இத நீங்க இல்லாம இது சாத்தியமும் கிடையாது. ஸோ அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்னா. உங்களை எப்படி சொல்றதுன்னா, நீங்க அமைப்பாய் திரளோம் அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கேன். அமைப்பாய் திரளோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதன் கேட்டால் போல பறை இசையின் கீழ், இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தின் கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த இசையை உங்களுடைய மாண்புமிகு கரங்களால் வெளியிடுவதை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு இருந்துட போகிறது என்பதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த விழாவுக்கு நீங்க வந்தது எங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அப்பா ஏன் ஒரு நடுவில் விட்டு கேப் விட்டேன்னா என்ன பேசுறது? நான் இருக்கேன்லங்க, எனக்கு மேல என்ன வேணும்? அவர் மகன் நான் ஹீரோ ஆயிட்டேன். இந்த மேடை என்ன தப்பாய் போறோம் அப்படின்னா, உனக்கு அவர் உன்னை பத்தி பேசுவாரு, நீ அவரை பத்தி பேசுவ, அப்படி ஆயிடக்கூடாது. இன்னொன்னு, இந்த பிறவி எனக்கு கொடுத்தது எங்க அப்பா. அதனால நான் பேச ஆரம்பிக்கும் போது என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு வணக்கம்ட்டேன். எங்க அம்மா இங்க உட்காந்துருக்காங்க, எங்க அப்பா அவங்க இல்லாம எனக்கு கிடையாது. அவனை அந்த மைக்கில பேசிதான், ஒளிபெருக்கி மூலியமா பேசிதான் நான் பதிவு பண்ணுன்ற இது எனக்கு இங்க இல்ல. இன்னொரு மேட்டர் சொல்றோம் சார், நல்லா ஞாபகப்படுத்துறீங்க சார். தேவா சார் மியூசிக்ல வந்து எங்க அம்மா பயங்கரமான ஃபேன் அவருக்கு. சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார். இதுனா அப்ப தேசிய கீதம் பாடினா நம்ம ஃப்ரீஸா எப்படி நிப்போம்ல சார், அதே மாதிரி இந்த என்னாசை மச்சான்ல ஆடியோல செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல சார், அந்த பாட்டு எப்ப டிவியில போட்டாலும் எங்க அம்மா அப்படியே நின்றுப்பாங்க சார். அங்க உள்ள எங்க அப்பா நேரம் அம்மா நின்றுக்குள்ள அவர் ஒரு இமேஜினேஷன்ல இருப்பாரு. சோ எனக்கு என்னன்னா, உங்களுடைய பல பாடல்கள் தான் சார் வீட்டுல லவ் சாங்கா ஓடிட்டு இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்ல என்ன சொல்றது தெரியல சார். சோ அப்பா லவ் யூப்பா, நன்றி சார். இருக்கட்டும். ஸோ இந்த படத்தை நாங்கள் ரொம்ப
கஷ்டப்பட்டோம்னு சொல்ல முடியாது. இதுதானே இதுதான் எங்களோட வேலை. ரொம்ப மெனக்கெட்டு ஒரு 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 விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம். அந்த நாங்கள் எதிர்நோக்கி எடுத்த விஷயம் வந்து இங்க அமர்ந்திருக்கும் 2 கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் அதே போல் பட்டி தொட்டி எங்கும் பறை இசை ஒலித்து உங்களை நம்பி இருக்கும், அதாவது ஊடகத்துறையை நீங்க தான் கொண்டு போய் இதை பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கணும். நீங்க எழுதாம ஒரு படம் கிடையாது, நீங்க இல்லாம நாங்க கிடையாது. ஸோ உங்களை வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன், இந்த படத்தையும் வளர்ந்து வரும் எங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வேற யாரும் விட்டுருந்தேன்னா தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி. என்னோட இசைக்கலைஞர்கள் இவங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க. எழில் அவங்க டீம் வந்து, ஏன்னா இன்னைக்கு இந்த மேடல் வாட்சது நீங்க பாத்தீங்க, அங்க ஷூட்டிங் அப்போ வந்து இவங்க இல்ல போனா நாங்க எந்த சீனுமே நடந்திருக்காது. ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா படத்துல ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லாரும் இடங்கள்லயுமே வந்து எழில் பிரதரோட அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளவு அழகா வாட்சி கொடுத்தாங்க, எங்களையும் வாசிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி பிரதர். ஸோ நன்றிங்க, தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 12 மாண்புமிகு பறை திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.